கர்த்தரும் மகிமை நிறைந்த ராஜனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் வல்லமையான கிரியைகளை நடப்பித்து மகிமைப்படுவாராக. இந்த நாளுக்கான தியான வசனம் சங்கீதம் 131 அதனுடைய 1வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை என்று சொல்லுகிறார். ஏன் இந்த வார்த்தையை தாவீது அவன் தன்னுடைய வாழ்விலை கொள்ளுகிறார் என்றால், தன்னுடைய நிலையை குறித்து, தன்னுடைய கெப்பாசிட்டியை குறித்து, தனக்கு இருக்கிற அந்த திறமைகளை குறித்து தாவீதுக்கு நன்றாக தெரியும். தன்னை அளவிட்டு கொண்டவன் தனக்கு உகந்ததல்லாத, தன்னை பாதிக்கிற, தன்னை பாவத்துக்குட்படுத்துகிற எந்த காரியங்களிலும் நான் தலையிட்டு கொள்ளுவதில்லை. காரணம், என்னுடைய உத்தமத்தை நின்று விலகி செல்லுவதற்காக ஏதுவான எந்த காரியத்திலும் நான் தலையிடுகிறதில்லை, எந்த காரியத்திலையும் நான் ஈடுபாடு காண்பிக்கிறதில்லை என்று ஆண்டவருடைய அந்த உத்தமத்தினுடைய அந்த நிலையை காத்து கொண்டு நடக்கிற ஒரு தேவ மனிதனாக இங்கே வெளிப்படுவதை நாம் காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, எப்படி அந்த ஆத்துமாவை அவன் அடக்கி அந்த சூழ்நிலைகள் நடுவிலே அவன் தன்னுடைய அந்த சூழ்நிலைகள் அல்லது தன்னுடைய அந்த காரியங்கள் நடுவில் தேவையற்ற காரியங்களை தலையிட்டு கொள்ளாதபடி எப்படி தன்னுடைய ஆத்மாவை அடக்கி அந்த உத்தமத்தை காத்து கொண்டான் என்று அடுத்த வசனத்திலே சொல்லுகிறான். ஒரு தாயினுடைய பால் மறந்த குழந்தையைப் போல என் இருதயத்தை அடக்கி அமர பண்ணினேன் என்று அங்கே சொல்லுவதை காண முடிகிறது. எப்படி தாயின் பால் குடித்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளை அதை நிறுத்தும் பொழுது எவ்வளவு ஒரு உள்ளாகிறதோ, அதை போல நானும் என் ஆத்துமாவை அந்த இக்கட்டு நின்று விலக்கி காத்து கொள்ளும்படியாய் ஆண்டவருடைய தயவினாலே என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த கடைசி காலம் என்பதை மிகவும் தெளிவாக இந்த உலகத்தின் சம்பவங்கள் நமக்கு அறிவித்து கொண்டிருக்கிறது. நாம் தேவையில்லாத விஷயங்களிலே, தேவையில்லாத கடன்களிலே, தேவையில்லாத காரியங்களிலே தலையிட்டு கொண்டு நம்முடைய உத்தமத்தையும் பரிசுத்தத்தையும் நம்முடைய அழைப்பின் மேன்மையையும் தேவனுடைய நாமத்தையும் நாம் வீணாக்கி விடாதபடிக்கு இந்த நாட்களிலே நம்முடைய ஆத்மாவை இந்த தாவீதைப் போல நமக்கு ஈடுபாடு காண்பிக்க, தேவையற்ற காரியங்களிலே நம்மை ஈடுபடுத்தி கொள்ள, தேவையற்ற கடன்களிலே சிக்கிக்கொள்ள, தேவையற்ற உலக காரியங்களிலே, உலக ஆசாபாசங்களிலே சிக்கிக்கொள்ள இந்த உலகம் கட்டாயப்படுத்துகிற ஒரு காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இவைகள் நடுவிலே நாம் இந்த கடைசி காலத்தில் நம்முடைய ஆத்மா சிக்கி வாழ்வு சீரழிந்து விடாதபடிக்கு நம்முடைய ஆத்மாவை அடக்கி அமர பண்ணுகிற அந்த நிலைக்கு நேராக நம்முடைய வாழ்வை காத்து கொள்ளுவோம். அவன் சொல்லும்போது, என்னுடைய தேவையற்ற காரியத்தில் நான் தலையிடுவதில்லை. அப்படியானால் எனக்கு எது தேவையோ, என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவனை பிரியப்படுத்த எது தேவையோ அந்த காரியத்தில் அதிக கவனம் செலுத்துகிறேன். பாடுவதும் துதிப்பதும் ஆராதிப்பதும் தேவாலயம் செல்லுவதும் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதும் சுவிசேஷத்தை அறிவிப்பதும் தேவனை பிரஸ்தாபம் பண்ணுவதும் என்னுடைய வாழ்விலே அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. தேவையற்ற காரியங்களிலே என்னை இடற பண்ணுகிற வீழ்த்துகிற காரியங்களிலே நான் கவனம் செலுத்துகிறதில்லை. அப்படி என்று தன்னுடைய வாழ்வை ஸ்திரப்படுத்தி உத்தமத்திலே உறுதியான நிலைப்பாடை கொண்டவனாக நிலை நிறுத்தப்படுவதை நாம் காண முடிகிறது. இந்த நாட்களிலே இந்த சத்தியத்தை கேட்கிறதான நம் ஒவ்வொருவரும் தேவையற்ற காரியங்களிலே நம்முடைய தலைகளை வாழ்வை நுழைத்து சிக்கலிலே மாட்டி தேவனுடைய சமூகத்தினின்றும் தேவராஜ்யத்தினின்றும் நாம் தூரம் போகாதபடிக்கு நம்முடைய ஆத்மாவை உலக ஈர்ப்புகளினின்றும் மாம்சத்தின் ஈர்ப்புகளினின்றும் விடுவித்து தேவனுடைய காரியங்களிலே மனம் உற்சாகப்பட, தேவனை மகிமைப்படுத்துகிறதிலே மனம் உற்சாகப்பட நம்முடைய ஆத்மாவை தேவனுக்குள் அமர பண்ணுவோம். கர்த்தரே நமக்கு வேண்டிய
பலனையும் சத்துவத்தையும் தந்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தர் நல்லவராக, மன்னிக்கிறவராக, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர் தகப்பனே. இந்த உலக ஈர்ப்புகளினாலே, உலக காரியங்களினாலே தனக்கு ஒத்துவராத, தன்னுடைய விசுவாசத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் அழைப்பிற்கும் ஒத்துவராத காரியங்களிலே இந்த தாவீது நான் தலையிடுகிறதில்லை என்று நாம உறுதியோடு தன்னுடைய உத்தமத்தை காத்து கொண்டு ஜெபிப்பதிலும் ஆராதிப்பதிலும் தேவனை மகிமைப்படுத்துவதிலும் தேவனுடைய யுத்தங்களை நடத்துவதிலும் கவனம் செலுத்தினது போல இந்த நாட்களிலே தேவையற்ற காரியங்களிலே கவனம் செலுத்தி எங்கள் ஆத்மாவை நஷ்டத்துக்குட்படுத்தாதபடிக்கு கர்த்தரே கவனம் செலுத்த வேண்டியவைகளை கவனம் செலுத்து. மற்ற உலக காரியங்களிலே ஆத்மாவை அடக்கி அமர பண்ண கர்த்தர் கிருபை தாரும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.